ஒருவேளை நீங்க செவ்வாய் கிரகத்துல ஒரு பெரிய ஓட்ட போட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? 5 மீட்டர் தோண்டின உடனே வெறும் சிவப்பு தூசியாதான் இருக்கும். ஆனா 20 மீட்டர்ல ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. அங்கே 300 கோடி வருஷமா உறைஞ்சு போயிருக்கிற ஐஸ் வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் கிரகத்துல நீங்க குடிக்க போற முதல் தண்ணி இதுதான். 100 மீட்டர் போன உடனே பாறைகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். சாதாரண மண்வெட்டி செட் ஆகாது. பெரிய இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்கவேட்டர் வேணும். 200 மீட்டர்ல உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். 1500 மீட்டர்ல ஒரு பிரம்மாண்டமான குகை இருக்கும். கதிர்வீச்சு குளிர்னு எதுவுமே இருக்காது. மனிதர்கள் தங்க. இதுதான் பெர்ஃபெக்ட் இடம். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரைட்ஸை வித்து நீங்க கோடீஸ்வரர் ஆகலாம். இன்னும் ஆழமா 3000 மீட்டருக்கு போனா அங்கே ஒரு நிலத்தடி கடலே இருக்கு. அங்கிருந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணா போதும், உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். 30,000 மீட்டர்ல வர்ற நீராவிய வச்சு மின்சாரம் தயாரிக்கலாம். 4 லட்சம் மீட்டர் ஆழத்துல இதுவரை யாரும் பார்த்திராத அரிய வகை வைரங்களும் தாதுக்களும் கொட்டி கிடக்கும். கடைசியா 18 லட்சம் மீட்டர் ஆழத்துல செவ்வாயோட மையப்பகுதியை தொட்டுடுவீங்க. இந்த கிரகமே எனக்கு தான் அப்படின்னு நீங்க கெத்தா சொல்லும்போது, அங்கே மத்த நாட்டு அரசாங்க கப்பல்கள் டெமோக்ரஸியை பரப்ப வந்துட்டு இருப்பாங்க.